ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இது எல்லாமே நான் ஊரில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் செஞ்சது தான். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு எல்லோரும் சித்தி சித்தப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நாங்கள் விறகடுப்பில் தான் செஞ்சோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா வெங்காயம் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாய்த்தூள் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய மசாலாஸ் எதுவுமே சேர்க்குறதில்ல. சும்மா ஜஸ்ட் அந்த மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். மற்றபடி கரம் மசாலா, பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்குறதில்ல. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறேன். அடுத்து 1 கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நிறையாலாம் சேர்த்துக்கல. ஒரு கட்டு புதினா அப்படிலாம் சேர்த்துக்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம கையால் 1 கை அளவு எடுத்து போட்டால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கனாக்கா 2 தக்காளி தான், மீடியம் சைஸில் இருக்க 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வீட்டில் நிறையா செஞ்சுருந்தாங்க. மீன் வறுவல், நண்டு வறுவல், அப்புறம் மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நாங்கள் ஊருக்கு வரப்போகிறோங்கிறதுக்காக எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு பிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்தது. அதனால அன்றைக்கி அதையும் நான் செஞ்சுட்டேன். மற்றதெல்லாம் அம்மா செஞ்சாங்க. சிக்கன் பிரியாணி மட்டும் நான் செஞ்சேன். எனக்கு பிரியாணி செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால இதை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். அதே போல் பார்த்திங்கனாக்கா டேஸ்ட்டு சூப்பராக வந்தது. இப்போ நல்லா தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கா சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி செய்யும்போது எப்போதுமே பெரிய பீஸாக தான் போடணும். இல்லை நம்ம குட்டி குட்டியாக போட்டோம்னாக்கா நம்ம வேக வைக்கும்போது அது எல்லாமே ரொம்ப உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி பெரிய சைஸாக தான் போடணும். நம்ம கடையில் வாங்கும்போது இது மாதிரி பிரியாணிக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு ஏற்றாப்புலேயே கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் தான் போட்டு செய்யணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதுக்கு எந்த கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே சேர்த்த மிளகாய்த்தூளும் அப்புறம் இந்த மல்லித்தூள் மட்டும்தான். அப்புறமா இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்க்குறேன். ஸோ உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சிக்கன்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். தனி வீடியோவா வருது. ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அதே ஆஃப் ஆயிடும். நைட்டு உட்காந்து அவ்வளோ
இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் 10 ரூபா பாக்கெட் இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரால் தான் இந்த சேர்த்தோட நல்லா கிளறி 2 டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்துருந்தேன் அரிசி. ஸோ அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கன்லாம் வேகணும்ல, அதனால ஒரு 7 டம்ளர் கரெக்டாக வந்து தண்ணி விட்டுக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்பயே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வாசனை வந்தது. நான் வந்து இன்றைக்கி தம் போட்டு செய்ய போகிறேன். அடுப்பு கறியெல்லாம் போட்டு தம் போட்டு தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இப்போ சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி எப்போ ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வைக்கிறோம்ல, அந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம அரிசியை வந்து கழுவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கரெக்டாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நான் வந்து உப்பு பார்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து எப்படி, ஒரு கல் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் உப்பு பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்பயே கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா வெந்தப்போ ரொம்ப கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போயே சூப்பராக அந்த பாஸ்மதி அரிசினோன்னா செம்மையாக வாசனை வருது. இப்போயே பிரியாணி சாப்பிடணும் போல் அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது. அதுவும் அடுப்பில் செய்கிறதுனால சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருந்தது. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நான் வந்து கீழேருந்து அடுப்பு கறி எல்லாத்தையும் எடுத்து மேலே போட போகிறேன். கீழே உள்ள எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டேன். கீழே எதுவுமே இல்லாமல் மேலே மட்டும்தான் நான் அந்த அடுப்பு கறி வைக்கிறேன். ஏன்னா கீழே இருந்ததுனாக்கா அடி பிடிச்சிரும், அதனால மேலே மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே போட்டு வைக்க போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படி பொலன்னு சூப்பராக, ஒரு அடியும் பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருந்தது. ஸோ இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதை அப்படியே நம்ம வச்சுட்டு நம்ம பரிமாறும்போது எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கறதே இல்லை, ஜஸ்ட் மிளகாய்த்தூளும் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் நமக்கு வந்து ரொம்ப வந்து பெரிய ப்ராப்ளம் அப்படின்லாம் எதுவுமே வராது. இப்போ நாங்கள் வீட்டில் எல்லோரும் வச்சு சாப்பிட்றோம். நான் தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய இலையில் என்னெல்லாம் வைக்க போகிறேன்ட்டு. இது எல்லாத்தையுமே சூப்பராக சாப்பிட்டுட்டு ஒரு பிடிச்சாச்சு. அன்னைக்கு எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.